Hello friends, இன்னைக்கு வீடியோல வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கணும். அதுக்காக ஒரு பவுல்ல தண்ணி வச்சுக்கலாம். சோ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸை அதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக நீங்கள் நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கும்போதே அதுக்கு பின்னாடி அந்த நூடுல்ஸ் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் 5 நிமிஷம் வேக வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நூடுல்ஸ் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியில் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு எகைன் இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ நாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா இஞ்சி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க 2 பெரிய சைஸ் ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்ததா காரத்துக்காக 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை ரெண்டையும் சேர்த்திட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் அளவுக்கு குடைமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1 கப் நிறைய முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு 5-6 பீன்ஸ் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே. ஸோ பொதுவாக நூடுல்ஸ் அப்படின்னாவே ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸ் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில நூடுல்ஸில் மசாலா கொடுப்பாங்க, சில டைமில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி நூடுல்ஸில் உங்களுக்கு மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த மசாலாஸ் எல்லாமே நூடுல்ஸோட மிக்ஸ் ஆகணும் நல்லாவே. ஸோ இந்த மாதிரி அடியிலேருந்து நல்லா கிளறி விடுங்க. சேம் டைம் நூடுல்ஸ் உடையாம பார்த்து கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட வெஜ் நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நூடுல்ஸ் அப்படின்னாவே எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.